சென்னை விலாக் பார்ட் 3 பார்க்கலாமா? கொஞ்சம் டிலே ஆகுது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மால்ல இருந்து டைரக்ட்டா ரூமுக்கு வந்தாச்சு. வந்ததும் நம்ம ப்ராடக்ட் வீடியோலாம் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்துட்டு, தென் பாப்பா சாண்ட்விச் ஆர்டர் பண்ணியிருந்தா. அதையும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே ஸ்கின் கேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்மளோட ஹெர்பல் பாத் பவுடர் வச்சு தான். ஸோ ரொம்ப டேன் ஆயிடுச்சுங்க. இத போட்டு தான் கொஞ்சம் கொஞ்சம் சரி பண்ணிட்டு இருக்கேன். தென் ரெஸ்டிங்க போட்டு மார்னிங் ஏர்லியரா எந்திரிச்சு பீச்சுக்கு தான் போயிட்டுருக்கோம். எங்க போனாலுமே அத்தையோட ஞாபகம் தான் வருது. ஏன்னா சென்னை போனாலே அத்தை பீச் கூட்டு போகாம இருக்க மாட்டாங்க. அதுவும் மார்னிங் ஏர்லியரா தான் கூட்டு போவாங்க. அந்த மாரி தான் நாங்களும் ஏர்லியராவே கிளம்பி போயிட்டோம். ஆனா சரியான வெயிலு. மெயினா மார்னிங் போறதே அந்த சன்ரைஸ் பார்த்துட்டு நல்லா பீஸ்ஃபுல்லா யாருமே இல்லாம என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஏன்னா எனக்கு பீச்ல விளையாடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த நடந்து போற வழி இருக்கு பார்த்தீங்களா? மண்ணுக்குள்ள கால வச்சு இறக்கி போறதுக்குள்ளயும் போதும் போதும்ன்னு ஆயிரும். அத மட்டும் சுத்தமா பிடிக்காது. ஆனா அங்க போய் நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். அன்னைக்கு எனக்கான டைம் அப்படிங்கிற மாரி செம்ம என்ஜாய் பண்ணேன். டீ எல்லாம் வாங்கி குடிச்சிட்டு, நல்லா பாப்பா கூட, அக்கா கூடலாம் ரிலாக்ஸ் பண்ணி ஜாலியா விளையாண்டுட்டு இருந்தோம். தென் மாங்காலாம் வாங்கி சாப்பிட்டுட்டு பீச்சுக்கு வந்துட்டு சாண்ட்ல நேம் எழுதாம இப்படி எழுதிட்டு இருக்கையிலே அலை வந்து அடிச்சுட்டு போயிடுது. அப்புறம் விடுவேனா நானு? நம்ம பிராண்ட் நேம எப்படியாவது எழுதணும்னு சொல்லிட்டு நசுகோஸ் மர்மெய்ட் ப்ராடக்ட்னு அழகா எழுதி ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தோம். விளையாண்டதுல சரியான பசி. அப்படியே அங்கருந்து டைரக்ட்டா ஏ டூ பி போய் மார்னிங் டிஃபன் முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு பார்ட் 4 வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம பேஜ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.